கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபுவின் சரித்திரம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். நாம் சாதாரணமானவர்கள்தான். ஆனால் நம்மில் வாசம் பண்ணுகிற கர்த்தரோ அசாதாரணமானவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயமானவர். கர்த்தர் ஏன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார்? அவர் மனதுருக்கம் நிறைந்தவராக இருக்கிறதினால் அற்புதங்களை செய்கிறார். அவருடைய அன்பும் பாசமும் இரக்கமும் தயவும் மனதுருக்கமும் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை கொண்டு வருகிறது. அதை குறித்து யோபு ஆச்சரியப்பட்டு, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று மனம் பூரித்து தேவனை துதிக்கிறார். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவதை ஏசாயா 40:28 வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த உலகத்தை நம்மால் உணர முடியாத அற்புதங்களால் நிரப்பி உள்ளார். தாவீதின் அனுபவத்தை எடுத்துக்கொள்வோமே. தாவீது பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்த போதும் அவர் கடவுளின் பேராற்றலை உணர்ந்து அதிசயங்களை போற்றுகிறார். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் என்று தாவீது கூறுவதை சங்கீதம் 40:5 வாசிக்கிறோம். கர்த்தர் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பல நேரங்களில் நாம் செய்வதறியாது திகைத்து நிற்கும் வேளையிலும், நமக்கு யாருமே உதவ முடியாத, நமக்கு அங்கீகரிக்கப்படாத சூழ்நிலைகளிலும் அவர் அதிசயங்களை செய்கிறார். நமது அறிவிற்கு அவரின் காரியங்கள் மிஞ்சியது. நாம் அவரின் செயல்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று மிக தெளிவாக கூறுவதை ரோமர் 11:33 வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய அதிசயங்களை அறிந்து கொள்ளும்போது ஒவ்வொரு நாளும் அவருடைய அதிசயங்களின் முன் வியப்படையவே செய்கிறோம். இதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீதும், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது என்று கூறுவதை சங்கீதம் 139:6 வாசிக்கிறோம். கர்த்தர் ஏன் அதிசயங்களை செய்கிறார்? ஏனென்றால் அவருடைய பெயரே அதிசயமானவர் என்பதாகும். அவருடைய பெயரே அதிசயமானவர் என்பதால் அவருடைய வாழ்க்கை எல்லாம் அதிசயம். அவர் செய்யும் கிரியைகள் எல்லாமே அதிசயம்தான். அவர் மனிதனாக இந்த பூமியில் பிறந்த பிறப்பே
ஒரு அதிசயம். சிலுவை பாடுகளில் நமக்காக இரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரே, அதுவும் அதிசயம். அவர் செய்த அதிசயங்களை வேதத்தில் இருந்து தியானித்து பாருங்கள். மலப்பா இருக்கும். அத்தனை அற்புதங்கள், அத்தனை அதிசயங்கள் அவர் செய்திருப்பதை நாம் கண்கூடாக காண முடியும். முதல் உதாரணமே எடுத்துக்கோங்களேன். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அதிசயமாய் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் தோன்றிற்று. இன்றும் வானில் கோள்கள் அந்தந்த இடத்தில் அப்படியே நின்று கொண்டு சுழன்று கொண்டு எந்த இடையூறும் இன்றி இரவு பகல் மாறி மாறி வருகிறதே, இதுவும் அதிசயம்தான். இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன மாத்திரத்தில் காற்றும் கடலும் கீழ்ப்படிந்து அவருக்கு சொன்னபடியே, அவர் என்ன சொன்னாரோ அப்படியே நினைச்சு இல்லைங்களா? இதுவும் ஆச்சரியம்தானே. இறந்து 4 நாள் ஆன லாசருவை உயிரோடே எழுப்பினாரே, இதுவும் ஆச்சரியம்தான். இப்படி அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொல்லி மாளாது. அவருடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் அதிசயங்கள், கரத்தின் கிரியைகள் எல்லாம் அற்புதங்கள். அவர் சொல்கிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதை விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை இன்று கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்றும், என் வேதனைகளில் இருந்து பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்க மாட்டாரா என்றும் ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? கவலையே வேண்டாம். தேவனின் பேராற்றல் நம்மை உயரிய பிள்ளைகளாக ஆக்குகிறது. அவருடைய கரங்களில் நம்முடைய வாழ்வு இருப்பதால் நாம் அச்சமில்லாமல் அவரை நோக்கி நடை போடலாம். தேவன் அதிசயங்களை செய்கிறவர். என் வாழ்விலும் அற்புதங்களை செய்வார் என்ற பரிபூரண விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். தேவனே, நீர் அதிசயமானவர் என்று போற்றி புகழ்ந்து துதியுங்கள். நிச்சயமாகவே அவர் நீங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நிச்சயம் உங்கள் வாழ்வில் செய்வார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று வாக்களித்த தேவன் தாமே உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி உங்கள் வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணச் செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.